கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வேதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக தியானிக்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மன்னியுங்கள், இல்லைங்களா? நான் நிறைய தடவை மன்னிக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்போம். ஆனால் மன்னிக்கிறவங்கள்ட்டேருந்து அந்த மனுஷங்க, அதாவது இந்த மாதிரி மனுஷங்கள்ட்டேருந்து விட்டு விலகி இருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? ஆனால் வேதத்தில் சொல்லியிருக்காங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. இந்த வசனத்தை கேட்டிங்கன்னா, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. எல்லாரையும் மன்னிக்கணும் தான், ஆனால் இதை மாதிரி இருக்கிற மனுஷங்களை விட்டு நம்ம விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.